கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமைய நான் ஆண்டவரிடத்தை வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய வேண்டும். இந்த நாளில் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே படிக்கும் பொழுது நம்ம யார் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அவருடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு பல காரியங்கள் உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் நம்மை குறித்து சொல்கிறதான காரியம், நீங்கள் எனக்கு ஊழியக்காரர் அல்ல, நான் உங்களை என்னுடைய சிநேகிதர் என்று அழைக்கிறேன். ஒரு சிநேகிதன் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருப்பான். அவனுடைய தன்னுடைய மற்ற சிநேகிதனுடைய எல்லா சுக துக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய ஒருவனாக இருப்பான். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் என்றால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறோம். அவர் நம்மை ஊழியக்காரராக நியமித்திருந்தாலும் கூட அவர் அழைக்கிறதான அழைப்பு, அவர் சொல்லுகிறதான காரியங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் நம்முடைய சிநேகிதராக இருக்கிறார், பிராண சிநேகிதராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது ஆபிரகாமை தேவன் அதிகமாக சிநேகித்தார் என்று பார்க்கிறோம். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமே என்று அழைக்கிறார். அவனுக்கு ஒன்றையும் மறைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி காட்டினார் என்று பார்க்கிறோம். உலகத்திலேயே நம் மீது அன்பு கூறுகிற ஒரே ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவன்தான் ஒரு உண்மையான நண்பனாக இருப்பான். நண்பன் தன் நண்பர்களுக்காக, மற்றவர்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்கிறவனாக இருப்பான். இந்த உலகத்தில் வேறு யாருக்குமே ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒருவரும் துணிய மாட்டார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகிக்கிறபடியினாலே, நம்மீது அன்பு கூறுகிறபடியினாலே, தம்முடைய அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகித்து நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறார். தன்னையே நம்முடைய சிநேகிதர் என்று அழைக்கிறார். இந்த உலகத்தில் தேவன், கடவுள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூவரும் ஒருவரே. அவர்கள் நம்மை பார்த்து சொல்கிறதான காரியம், நான் உங்களை சிநேகிக்கிறேன், நீங்கள் என்னை சிநேகிக்கிறீர்கள். ஆகவே இந்த சிநேகம் நமக்குள் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நமக்கு உலகத்தில் வேறு யாருமேக்குமே கிடைக்காத ஒரு பெரிய சிலாக்கியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு நண்பராக, சிநேகிதராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலேயே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்பான நண்பராக, சிநேகிதராக நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பயத்தில் உள்ள எல்லாரையும் நீங்கள் சிநேகித்திருக்கீங்க. உண்மை பகைத்தவர்களை சிநேகித்திருக்கிறீங்க. உண்மை காட்டி கொடுக்கிறவனை குறித்து சிநேகிதனே என்று அழைத்திரையா. அப்படிப்பட்டதான ஒரு காரியம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையட்டும்.